அனைவருக்கும் வணக்கம். சுபர்கள் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறப்ப அது வந்து உயிரை வந்து கொல்லுது அப்போ நிறையா ஜாதகங்கள் வந்தது. உதாரணத்துக்கு இந்த மீன லக்னம், இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் லக்னத்துக்கு 8ஆம் வீடான துலாமில் இருக்கிறப்ப 2 ஜாதகம். இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மாவோட ஜாதகம் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்தப்போ சொன்ன இந்த மாதிரி குரு தசை ராகு புக்தி, காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு, குருவும் வந்து வயிறை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம். பார்த்தப்ப சொன்ன இந்த மாதிரி அவங்களுக்கு உடல்நல ப்ராப்ளம் வந்து அப்கமிங் டைம் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி குருதசை ராகு புக்தியில் வந்து அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து குடலில் வந்து கேன்சர் வந்து அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. இத்தனைக்கும் இந்த குரு யார்? இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி, லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், ஒளி புரிஞ்ச சந்திரன், இந்த இடத்துல வந்து புதனுக்கு வந்து விதிவிலக்கு. புதன் வந்து செஸ் போர்டில் இருக்கிற குதிரை மாதிரி, அது எங்கே உட்காந்தாலும் அதோட வேலையை அது செய்யும், பாசிட்டிவாகவே பலன் கொடுக்கும். சரியா? ஸ்பெஷல் பவர் இருக்குது புதனுக்கு. அப்போ இந்த புதனை விட்டுருங்க. இந்த குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்கள் வந்து லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்து அது வந்து தசை நடத்துகிறப்ப மரணம் இல்லைன்னா வந்து மரணத்துக்கு நிகரான ஒரு கண்டத்தை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்குது அப்படிங்கிறத ரீசண்டாக அந்த ஜாதகங்களோட வச்சு பார்க்குறப்ப நான் அந்த மாதிரி இருக்குது. இதே மீன லக்னம் தான். ஒரு 1 இயருக்கு முன்னாடி, 1 இயர் 1.5 இயருக்கு முன்னாடி ஒரு பையன் ஜாதகம் ஆக்சுவலி அலைன்ஸ் பார்க்க வந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பையன் வந்து கொடைக்கானலில் பிக்னிக் போன இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூமில் வந்து ஏதோ ஒரு ஏசி வாயுவோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் வந்து என்னென்னா அந்த வாயு கசிவுனால் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து பிக்னிக் போன இடத்துல அவரோட நண்பர்கள் சேர்ந்து இறந்து போயிட்டாங்க. அந்த பையனுக்குமே வந்து மீன லக்னம், லக்னத்துக்கு 8ல் குருதசை நடந்துட்டு இருந்தது. ஸோ சுபர்கள் வந்து 8ல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்.